ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான இந்த பலாப்பழத்துலேருந்து சுவையான பலாசொலையை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பலாப்பழத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கும் கத்திக்கும் நல்லா தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பலாப்பழத்தோட காம்பு பகுதியில் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்களேன், பழம் நல்லா கனிஞ்சு போச்சுங்க. ஏன்னா தண்டு பகுதி தனியாகவே தெரியுதுங்க. இப்போ பலாப்பழத்தோட நடுப்பகுதியில் கட் பண்ணிவிட்டு பழத்தை ரெண்டாக பொழந்துடலாம். பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக பொழக்க முடியுதுன்னு. ஏன்னா பழம் அந்த அளவுக்கு கனிஞ்சு போயிருக்குங்க. உள்ளுக்கிற அந்த தண்டு பார்த்திங்கன்னா தனியாகவே வந்துருச்சுங்க. உள்ளுக்கிற சொலையை பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்சு போயிருந்ததுங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக நார் விடவே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம பலா சொலையை எடுக்க ஆரம்பிக்கலாங்க. கைக்கு தேங்காய் எண்ணெய் பூசிட்டிங்கன்னா பழம் ஈஸியாக எடுக்கலாங்க. அது இல்லாமல் இந்த பழம் ரொம்ப கனிஞ்சு போச்சுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சுங்க. நாங்கள் காயை பார்த்துட்டு உள்ளே சொலை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க. பார்த்தா ஒரு 10-15 சொலை தாங்க இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெலாம் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் எங்கள் பிரணிக்காவுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. பாருங்களேன், அவங்களே எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பலாசோலையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தில் முக்கால்வாசி வெறும் சக்கை தாங்க அதிகமாக இருந்தது. நீங்கள் பலாப்பழத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் பூசிட்டு தான் எடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.